அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி மோகன். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ட்ரேட் வித் ஜேடி. எவ்ரிடே நம்ம நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாத்துக்கும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்ருக்கோம். நாளைக்கு மார்க்கெட் ஆனது எந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியமானது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ இந்த பாக்ஸ் பேட்டர்னு ½ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸ்டர்னல் லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி கிடைக்கும். இந்த பாக்ஸ் பேட்டர்னுக்கு நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுறாங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை நாளைக்கு இந்த ½ கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த ஹைக்கு மேலே இந்த பேட்டர்ன், இந்த பாக்ஸ் பேட்டர்ன் இதுக்கு மேலே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் பை பண்ணலாம். ஃபஸ்ட்டு டார்கெட்டு இங்கே வரைக்கும் போகணும். மேலே போயிடுச்சுன்னா 908 கிராஸ் பண்ணால் பாருங்கள், 908 மேலே கிராஸ் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு டார்கெட் ஆனது 21,980 என்றது டார்கெட், ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் 22,053. அவ்வளோதான். ஒரு வேளை மார்க்கெட் அப் சைடு இருந்தால் இந்த மூமெண்ட் நடக்கும். பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு இதுதான், ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு பிரேக் அவுட் பாயிண்ட் நாளைக்கு. ஒரு வேளை டவுனு இங்கே வரா மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 760, செகண்ட் டார்கெட் 683, தேர்ட் டார்கெட் 610. அவ்வளோதான். ஸோ இதை பேஸ் பண்ணி நாளைக்கு நிஃப்டியை நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். இந்த பேட்டர்னுக்கு வந்து இப்படி தான் ரெஸ்பெக்ட் ஆகுது, அதை பார்த்து பண்ணுங்கள். இது ஒரு பட்டர்ஃப்ளை. நேற்று எஸ்டர்டே நம்ம வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த இடத்துல பண்ணணும், எப்படி பண்ணணுன்றது உங்களுக்கு ஈஸியாக கவர் பண்ணியிருக்குவேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்டி சைப்பர் பேட்டர்ன் வந்து ஆல்ரெடி ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ஆன்டி சைப்பர் பேட்டர்னுக்கு மார்க்கெட் ஆனது போய்ட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட் இங்கே போய் ரியாக்ட் ஆகிருக்கு. இப்போ செகண்ட் டார்கெட்டுக்கு இங்கே போகணும். அப்போ மார்க்கெட் நாளைக்கு பை ப்ரைஸு சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, இன்றைக்கி பை ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு வேளை பை ப்ரைஸ் வந்து பாதி வந்துட்டு திருப்பி உங்களுக்கு போகலாம். அப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை நாளைக்கு இந்த இடத்துலேருந்து இப்போ சப்போஸ் போட்டால் 0.618 இந்த இடம். ஸோ அதனால தான் இங்கே போட்டிருக்கோம். ஒரு வேளை இங்கே வந்துட்டு மார்க்கெட் போதா பாருங்கள். இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு பை கொடுத்தா நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த டார்கெட் அடிச்சிச்சு. டார்கெட் உடனே ஸ்ட்ரெயிட்டாக போய் அடிக்காது. ஏன்னா ப்ரைஸை வச்சு தான் எல்லாமே மூமெண்ட் இருக்குது. இப்போ பை ப்ரைஸ்லாம் வந்து ஒரு 200 ப்ரைஸ் வந்து 700 அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஒரு 300 எடுத்துகிட்டு வருவாங்க. 300 எடுத்துகிட்டு வந்து திருப்பி 300 அதோட டார்கெட்டு இன்னியோட ஹைக்கு மேலே போகும் அப்படின்றது. ஒருவேளை மார்க்கெட் மேலே போகிற கண்டிஷனாக இருந்தால் இந்த மாதிரி போகும். டவுனில் வரா மாதிரி இருந்தால் இந்த இடம் பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த லைனை சரியா, இந்த லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒருவேளை மார்க்கெட்டு இந்த லைனுக்கு கீழே வந்தாங்கன்னா திருப்பி அகைன் வந்து இந்த டார்கெட்டை வந்து அடிக்கிறதுக்கு வரும். ஸோ டார்கெட் வந்து மேலே தான் இருக்குது. இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு மார்க்கெட் டார்கெட் வந்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அடிச்சுட்டு பேங்க் நிஃப்டி மேலே போதான்றதை நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ இதை பார்த்துட்டு பேங்க் நிஃப்டியை டிசைட் பண்ணுங்கள். நாளைக்கு சென்செக்ஸ் நாளை மறுநாள் எக்ஸ்பீரியா? ஓகே. சென்செக்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் இருங்க. சென்செக்ஸ் இந்த சேனல் பேட்டர்ன் விட்டு வெளியே போதா பாருங்கள். வெளியே போச்சுன்னா 71,959க்கு மேலே போச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் 72,496 இந்த டார்கெட் வந்து அடிக்கும். ஓகேவா? செகண்ட் டார்கெட் வந்து 73,036ங்க. அவ்வளோதான். இப்போ டவுனில் வர மாதிரி இருந்தால் இந்த பேட்டர்னுக்குள்ளே வரும். இந்த பேட்டர்னுக்குள்ளே வந்தால் இது ஃபஸ்ட் டார்கெட் ஆகும். இந்த இடம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கலாம் இந்த சென்டரில். அதுக்கப்புறம் வந்து 70,890 சென்செக்ஸ்க்கு டார்கெட் கீழே டவுன். ஸோ இது வந்து இப்போ சென்டர் பாயிண்ட். மார்க்கெட்டை மேலே ஓப்பன் ஆகுறாங்களா இல்லை கீழே ஓப்பன் ஆகுறாங்கன்றது தான் பார்க்கணும்.
இல்லை இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளேயே போகிற மாதிரி திருப்பி அகைன் வந்து மார்க்கெட்டை இந்த சேனல்லே போகிற மாதிரி இருந்தால் அகைன் மார்க்கெட் இங்கேருந்து திருப்பி இங்கே கூட வந்துட்டு திருப்பி மேலே போகலாம். ஓகே, ஸோ இப்படி போதா இந்த மார்க்கெட் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகி இங்கே ஃபஸ்ட் டார்கெட் அடிச்சுட்டு இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு இங்கே செகண்ட் டார்கெட் போய் அடிக்குதா அப்படின்றத பாருங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து சென்டர் பாயிண்ட்டாக வச்சுட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம ஒரு 500 பாயிண்ட்டு தைரியமாக உட்காரலாம் சென்செக்ஸில். அடுத்தது ஒரு நிமிஷங்க. ஃபின் நிஃப்டி நான் உங்களுக்கு எஸ்டர்டே என்ன சொல்லியிருந்தேன்னா மார்க்கெட் இங்கே இருக்குது, டபுள் டாப் எடுத்திருக்கு. ஒருவேளை டபுள் டாப் எடுக்கிறதா இருந்தால் மார்க்கெட்டு கீழே இங்கே வரணும். ஃபஸ்ட் டார்கெட் இங்கே செகண்ட் டார்கெட் சொல்லியிருந்தேன், இங்கே வரலை. இங்கே தான் மார்க்கெட் ஓப்பன் பண்ணாங்க. இங்கேருந்து நான் கூட கீழே வரும்னு தான் நினச்சேன் ஃபின் நிஃப்டி, ஆனால் வரலை. இங்கே சப்போர்ட் எடுத்ததுனால ஃபஸ்ட் டார்கெட் நம்மளுக்கு இது, செகண்ட் டார்கெட் இது. இதை பாஸ் பண்ணோடனே தேர்ட் டார்கெட் இங்கே போயிருக்காங்க. இப்போ நாளைக்கு என்ன ஆவாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம். எல்லாமே பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஸோ நாளைக்கு ஃபின் நிஃப்டி வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க. 20,378 ரொம்ப முக்கியமான லெவலில். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு இந்த டார்கெட் போய் அடிக்கும். இதையும் பிரேக் பண்ணால் தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் ஃபின் நிஃப்டி. சரியா? அப்படி இல்லை அப்படின்னா ஃபின் நிஃப்டி இப்படி கூட போகலாம். ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரை இப்படி போதா பாருங்கள், இங்கே போயிட்டு திருப்பி டவுன் ஆகுதா பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் டார்கெட்டு ஃபஸ்ட் டார்கெட்டு கீழே டவுன் வர மாதிரி இருந்தால் 20,094 and 19,952. சரியா? ஸோ இல்லைன்னா இந்த பேட்டர்ன் வருதா பார்க்கலாம் இருங்க. இந்த பாக்ஸ் பேட்டர்னுக்குள்ளே நடக்குதா? பாக்ஸ் பேட்டர்னை இந்த பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கே வரும், இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கே வரும், இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போகும். அப்படின்றது ஃபின் நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? அடுத்தது மிட் கேப். மிட் கேப்பு எல்லாமே இன்றைக்கி ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு. இந்த பேட்டர்ன் நான் எஸ்டர்டே உங்களுக்கு போட்டேன். இந்த பேட்டர்னுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட்டை ஸ்ட்ரெயிட்டாக போய் டார்கெட் அடிக்கலை. இங்கே வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ போய் பேட்டர்னை இப்படி முடிச்சிருக்கிறானுங்க. சரியா? பேட்டர்ன் இங்கேருந்து போன மாதிரி கணக்கு காமிக்கிறாங்க. ஸோ ரைட். இப்போ இதுக்கு வந்து டார்கெட்டு 986 இருக்கலாம், இல்லை 1.272 இது கூட வரலாம். ஸோ இங்கே போய் முடிக்கிறாங்களா, இங்கேருந்து கீழே வராங்களான்றது ஃபின் நிஃப்டி பார்த்துக்கோங்க. இந்த நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? எஸ்டர்டே நம்ம வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருந்தது பவர் ஸ்டாக், டாடா பவர், பவர் கிரிட்லாம் பார்த்துருந்தோம். டார்கெட் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இங்கேருந்து போனால் ஃபஸ்ட் டார்கெட் உங்களுக்கு 273, செகண்ட் டார்கெட் 281. இப்போ
பவர் கிரிட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டார்கெட்டை நோக்கி போகுது 281க்கு பார்த்துக்கோங்க. டாடா பவர் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், டாடா பவர் இன்றைக்கி இங்கே ஆரம்பிச்சுதா. ஓகே, இங்கேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 371 சொல்லியிருந்தேன், செகண்ட் டார்கெட் 381 போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 371 போயிடுச்சு, அடுத்தது 381, இது பாஸ் பண்ணிச்சுன்னா 391 போகும் டாடா பவர். சாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டார்கெட் வந்து பெரிய டார்கெட்டே இருக்குது. இதில் பார்த்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 298 வரைக்கும் போகலாம். சரியா, 262 இருக்குது, 298 போனோடனே கூட வெளியே வந்துடலாம். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா பெரிய டார்கெட் இருக்குது. ஓகே, எனிவே தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ கிரேட் டே, பாய்.